52 வயசுல இவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இவ்வளவு ஆக்டிவா இருக்கிற ஒரு சிஎம் அவங்களால பார்க்க முடியுமா? நம்ம முதலமைச்சர் விஜய் ஜூன் 16 இன்னைக்கு பண்ண முக்கியமான எல்லா அப்டேட்ஸ் வந்து வீடியோ சொல்லியிருக்கேன். ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுவும் லாஸ்ட்ல இருக்க அப்டேட்டை கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். மிஸ் பண்ணாம பாருங்க. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு மார்னிங் தூங்கி எந்திரிச்சதுமே வந்த ஒரு நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மேரத்தான் ஈவென்ட் வந்து இன்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஈவெண்ட்டை நம்ம அண்ணா தொடங்கி வைக்கிறதா ஒரு அப்டேட் வந்திருந்து. இந்த ஈவெண்ட் எதுக்காக மெயினா நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து போதை ஒழிப்பு தினம். சோ அதை என்கரேஜ் பண்ற விதமா இந்த ஈவெண்ட் வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட்ல கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஈவெண்ட் தான் இன்னைக்கு மார்னிங் வந்து நம்ம அண்ணா தொடங்கி வச்சிருந்தாங்க. மார்னிங் ஷார்ப்பா அண்ணா அங்க வந்துட்டாங்க. வந்ததும் அந்த ஈவெண்ட்டை நம்ம அண்ணா அவங்க கையால ஸ்டார்ட் பண்ணி வச்சாங்க. வச்சதுக்கு அப்புறம் நான் என்ன யோசிச்சேன்னா, அதுக்கப்புறம் அவ்வளவுதான் அண்ணா வந்து கிளம்பிடுவாங்க அப்படின்னு நான் யோசிச்சிருந்தேன். பட் அங்க நடந்ததே வேற. என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க எல்லாரும் கூடவும் நம்ம அண்ணாவும் ஜாயின் பண்ணி ஓட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் வந்து ஓடினாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு சிஎம் மக்களோட மக்களா மக்கள் கூட அவ்வளவு ஜாலியா பேசிட்டு கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரம் ஓடி இருக்காங்க. அதை பார்க்கும்போது சீரியஸா சொல்றேன், அவ்வளவு அழகா இருக்குது. அதுவும் 52 ஏஜ்ல இவ்வளவு ஆக்டிவா இருக்கிற ஒரு பர்சனை சீரியஸா பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஆக்டிவா இருந்தாங்க. நெக்ஸ்டா இன்னைக்கு வந்து அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, போதைப் பொருள் தடுப்பு தினத்தை முன்னிட்டு 15 போலீஸ்க்கு வந்து பதக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க உத்தரவிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா, வர ஜூன் 28ஆம் தேதி மார்னிங் பாலவாக்கத்துல இருக்கிற ஆதி திராவிடர் ஸ்கூல்ல வந்து மார்னிங் 8 o'clock வந்து போலியோ சொட்டு மருந்து முகாமை வந்து நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க தொடங்கி வைக்க போறாரு அப்படின்னு சொல்லி ஒரு அபிஷியல் அப்டேட் வந்திருக்கு. அந்த அப்டேட் தான் இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாத்துட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் வந்து அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா, தமிழக நிதிநிலை அறிக்கை குறித்த ஆய்வு கூட்டத்தை வந்து ஜூலை 2ஆம் தேதி முதல் ஜூலை 22ஆம் தேதி வரைக்கும் நம்ம முதலமைச்சர் விஜய் அவங்க நடத்த இருக்கிறார். அந்த ஈவெண்ட்ல வந்து ஒவ்வொரு தொகுதி வாரியா பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய திட்டங்கள் குறித்து ஆலோசனை வந்து மேற்கொள்ள போறோம் அப்படின்ற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அப்டேட் என்ன பாத்தீங்கன்னா, கேவின் ப்ரொடக்ஷனோட ஓனர் இருக்காங்களா வெங்கட் கே நாராயணன், அவங்க வந்து டெல்லியில இருக்க தமிழக அரசின் சிறப்பு பிரதிநிதியா நியமிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நான் லாஸ்ட் ஒரு அப்டேட் சொல்றேன்னால அந்த அப்டேட் வந்துடலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம தாம்பரம்ல இருக்க எம்எல்ஏ சரத் இருக்காங்கல்ல, அவங்க ரிலேட்டடா ஒரு வீடியோ வந்து பயங்கரமா இப்ப சோசியல் மீடியா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லா நியூஸ் சேனலுமே வந்து அதை கவர் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு போதைப் பொருள் வந்து பயன்படுத்துறாரு அப்படின்னு சொல்லி ஒரு ஐபிஎல் மேட்ச் அப்போ யூஸ் பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்றாங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பெரிய கிரௌடு, அவ்வளவு செக்கிங். அந்த கிரௌட்ல அவர் ஃபேமிலியோட வந்திருக்காரு. வந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு காரியத்தை அவர் பண்ணுவார் நீங்க நினைக்கிறீங்களா? அந்த அவ்வளவு செக்கிங்ல அவரால் பண்ண முடியுமா? சீரியஸா யோசிச்சு பாருங்க. பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க, முன்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க. அந்த ஒரு சிச்சுவேஷன்ல அவரால் அப்படி பண்ண முடியுமா? அவர் ஆக்சுவலா அது வந்து ஒரு விளையாட்டா ஃப்ரெண்ட்ஸா கேங்கா இருக்கும்போது ஒரு சில விளையாட்டு நம்ம பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு விளையாட்டா தான் எடுத்து அவர் பண்ணிருக்காரு. பட் அதை புரிஞ்சுக்காம அந்த ஒரு டேல வந்து அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வேணுக்குனே ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி இருக்கு இந்த நியூஸ். இந்த நியூஸ் ரிலேட்டடா நம்ம சரத் அண்ணா இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு அப்டேட் வந்து பேசியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்க இந்த வீடியோல. ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியா மாத்தணும்ன்றதுக்காக காலைல ஒரு அவேர்னஸ்க்கு போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ஒரு தப்பான ஒரு ரூமர் வந்து கிளப்பிட்டு இருக்காங்க. என்னன்னா, நாங்க ஐபிஎல் மேட்ச்க்கு ஒரு 2 years பிஃபோர் சம்திங் போயிருந்தோம். பாப்பா பிறந்து கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2 years பிஃபோர் இருக்கும், டேட் கூட தெரியல. அந்த டைம்ல ஃபேமிலியோட எல்லாரும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போயிருந்தோம். அந்த டைம்ல வந்து என்னன்னா, ஒய்ஃப் வந்து இந்த மாதிரி ஒரு பாப்பா வந்து டேப்லெட் முழுங்க மாட்டா, அதை துப்பிடுறா அப்படின்றதுக்காக ஒரு டேப்லெட்டை வந்து அதை கிரஷ் பண்ணி அதை இதுக்கு தண்ணியில கலந்து பாப்பாக்கு கொடுக்கணுன்றதுக்காக ஒரு டேப்லெட்டை கிரஷ் பண்ணி அதை கொடுக்குறோம். ஐபிஎல் மேட்ச் ஸ்டேடியம்ல அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கும்பல், அவ்வளோ போலீஸ் ப்ரொடக்ஷன், அவ்வளோ பேர் என் பேக்ல ஃப்ரண்ட்ல எல்லாருமே இருக்காங்க. அந்த இருக்கிற டைம்ல பாப்பாவுக்கு ஃபீட் பண்றதுக்கு எங்க வீட்டுல இருந்து கிளம்பி போகும்போது அதை நம்ம கிரஷ் பண்ணிட்டு இருக்கோம். அதை வந்து கிரஷ் பண்ற டைம் அதை எடுத்து இப்போ ட்ரக்னு சொல்லிட்டு தப்பான ஒரு வீடியோ வந்து வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் ப்ளீஸ் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிக்கோங்க. அது ஐபிஎல் நடக்கிற இடம், அவ்வளோ போலீஸ் ப்ரொடெக்ஷன், அவ்வளோ ஃபேமிலி பீப்புள்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்ல இதெல்லாம் இருக்காங்க. இது ஈஸியான விஷயம் கிடையாது அதை தப்பா பேசுறதுக்கு.